பாரதிக்கு நாகதோஷம் இருக்கிறதா அந்த ஜோசியர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுமான்னு கேட்டதுக்கு குழந்தை பிறந்து 7 மாசம் ஆனதுக்கு அப்புறம் திருமந்தையை நீங்க சாமிக்கு நரபலி கொடுத்தாதான் உங்களுக்கு இருக்கிற நாகதோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. தன்னோட உயிரை காப்பாத்திக்க குழந்தையை நரபலி கொடுக்கணும்னா 2021 ஏப்ரல் 15ஆம் தேதி நைட் 12 மணிக்கு கடவுள் இருந்து கத்தி எடுத்து கீழே படுத்திருந்த 7 மாச பெண் குழந்தையோட கழுத்தை அறுத்திருக்காங்க. இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாரதி ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இதுக்கிடையில 2023 தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணாவோட தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல பார்த்திருக்க ஜோசியக்கார பேச்சை கேட்டு தான் பாரதி தன்னோட கணவனை கொல்ல முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. நாட்டில் கொலை மறுபடியும் நடந்துட்டே இருக்கலாம். என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா யாருக்கும் தண்டனை கிடைக்கிறது இல்லை. எல்லாம் ஜாலியாக கொலை பண்ணுறாங்க. போயிட்டு ஒரு 3 மாசம் 1 வருஷத்துல ஜாமீன் வாங்கி வந்துடுறாங்க. ஒரு 7 மாசம் குழந்தை அதை யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு நரபலி கொடுத்து கொலை பண்ணிட்டு இதுக்கு 1 வருஷத்துல ஜாமீன்ல வெளில வந்துருச்சு. இப்போ இந்த ஜாமீன் கொடுத்த ஒரு ஜட்ஜ் இருப்பான்ல, ஜட்ஜ் கரெக்டு தானே? எப்படி கொடுத்தான்? இந்த பொம்பளை வெளில வந்துட்டு மறுபடியும் ஒரு ஜோசியக்காரனை பார்த்து ஏதோ ஒரு பையன் இருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான்? இதுலேருந்து விடுவிக்கணும்னா உன் புருஷன் கொலை பண்ணிட்டு இருக்கான். 2023 அவன் புருஷன் மேலே நிறைய தலை மேலே கல்ல போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இந்த பொம்பளை எப்படி ஃபர்ஸ்ட் டைமே அந்த சின்ன குழந்தைய கொலை பண்ணவே இந்த பொம்பளைக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும்ல. இந்த பொம்பளைக்கு ஜாமீன் கொடுத்து எப்படி வெளில வந்துச்சான்? அப்போ இந்த பொம்பளை விட கொடூரமான கொலைகாரன் அந்த ஜட்ஜ் தானே.